வச்ச நகையை மீட்கிறதுக்கு ஒரு அற்புதமான பரிகாரம் ஒன்று சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து எல்லாரும் நிறைய சப்போர்ட் கொடுத்தீங்க. முதல்ல அதுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதில் வந்து நிறைய பேருக்கு நிறைய கமெண்ட் இருந்துச்சு. நான் முடிஞ்ச வரை எல்லாருக்குமே வந்து அவங்க கேட்குற கமெண்ட்ஸ்க்கு டவுட்ஸ்க்கு வந்து நான் ரிப்ளை பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ என்ன பண்ணலான்னா எல்லா கமெண்ட்ஸுக்கும் வந்து இந்த திரும்ப திரும்ப ஒரே கொஷின்ஸ் கேட்குற மாதிரியே இருக்குதா, அதனால் நான் வந்து இது ஒரு கிளாரிஃபை வீடியோ மாதிரியே போட்டுடுறேன். கண்டிப்பாக இந்த பரிகாரம் பண்ணுங்கள், உங்களுக்கு நடக்கும், 100% நடக்கும். அதுக்கு நம்ம வீடியோ கீழே நீங்கள் பார்த்த கமெண்ட்ஸை வச்சே தெரிஞ்சுக்கலாம். எத்தனை பேர் வந்து ஆமாம் நான் பண்ணியிருக்கேன், எனக்கு நடந்திருக்கு, திருப்பி இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து நான் ஃபஸ்ட் வீக் கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க்கா, செகண்ட் வீக் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக தொடர்ந்து நம்பிக்கையோடு பண்ணுங்கள். நம்மளோட அடகு வச்ச நகையை வந்து நம்ம திருப்பிடலாம். இது வந்து 100% வந்து நடக்கக்கூடிய ஒரு பரிகாரம் தான். கண்டிப்பாக நம்பிக்கையோடு ட்ரை பண்ணுங்கள், அது பண்ணலாம். இப்போ என்னென்ன டவுட்ஸ்னால், நிறைய பேர் எங்கிட்ட நான் வந்து லக்ஷ்மி ஃபோட்டோ முன்னாடி வச்சு பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அதனால் எங்கள் வீட்டில் லக்ஷ்மி ஃபோட்டோ இல்லை, பெருமாள் ஃபோட்டோ தான் இருக்குது, இல்லை முருகர் ஃபோட்டோ தான் இருக்குது. உங்கள் வீட்டில் என்ன சாமி ஃபோட்டோ இருக்கோ அதை வச்சு பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து அக்கா நான் கிறிஸ்டின், நான் என்ன பண்ணலாம், நான் முஸ்லீம், நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் ஒரு ப்ரேயர் பண்ணுற இடம் இருக்கும். இப்போ கிறிஸ்டினா ஜீசஸ் ஃபோட்டோவோ மாதா ஃபோட்டோவோ இருக்கும். இதில் நம்பிக்கை தாங்க ரொம்ப முக்கியம். அவங்கவுங்க கடவுளோட ஃபோட்டோ முன்னாடியே நீங்கள் வச்சு பண்ணுங்கள், கண்டிப்பாக நடக்குங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் எந்த திசையில் வைக்கணும்னு கேட்டிங்க. எப்போவுமே நம்ம வந்து கிழக்கு திசை இல்லைன்னா வந்து வடக்க பார்த்து, மகாலட்சுமிக்கு உகந்த இதனால வடக்க பார்த்து வைக்கலாம். மோஸ்ட்லி கிழக்கு பார்த்து வைக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த 2 திசையில் எந்த திசை பார்த்தினாலும் வைக்கலாம். இதை வந்து எத்தனை நாள் பண்ணணும்னு கேட்கிங்க. வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை பண்ணணும். வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையில் பண்ணுங்கள். முடிஞ்ச வரை காலையில் 6 to 7, இல்லைன்னா மதியம் 1 to 2, நைட்டாக இருந்துச்சுன்னா 8 to 9 இந்த நேரத்தில் பண்ணுங்கள். 3 நாள் வச்சுட்டு வெள்ளி சனி ஞாயிறு முடிஞ்சு திங்கக்கிழமை அந்த உப்பை எடுத்து என்ன பண்ணணும்னு கேட்குறீங்க. அந்த உப்பை வந்து உங்கள் சிங்கில் அப்படியே கரைச்சி விட்டுருங்க. உப்பை கொட்டிடக்கூடாது, நல்லா கரைச்சி அப்படியே வந்து விட்டுருங்க. அந்த காயினையும் நீங்கள் வச்சுருக்க கோல்டு வந்து எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு டப்பால எதையா போட்டு வச்சுக்கோங்க. அடுத்த வாரம் நம்ம பண்ணும்போது அதே காயின் அதே கோல்டை வச்சு நம்ம கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். அதுக்கப்புறமா இன்னொரு டவுட் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, கோல்டே இல்லை, ஒரு பொட்டு தங்கம் கூட இல்லைக்கா, எல்லாமே நான் வச்சுட்டேன், அப்போ நான் அந்த கோல்டுக்கு பதிலாக என்ன வைக்கலான்னு கேட்டிங்கன்னா, குண்டு மஞ்சள் இருக்குல்ல, விரலி மஞ்சள் இல்லை, நீட்டமாக இருக்கிற விரலி மஞ்சள் கிடையாது, குண்டு மஞ்சள் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் கோல்டுக்கு பதிலாக கண்டிப்பாக வைக்கலாம். இதுதான் நிறைய பேர் கேட்ட டவுட்ஸு. எல்லாமே கிளாரிஃபை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்துன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். எப்படி பண்ணணுங்கிற அந்த பரிகார வீடியோவை இன்னும் பார்க்கலைன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி நீங்களும் பண்ணி எல்லா நகையும் திருப்புங்க. கண்டிப்பாக 100% நடக்கும்.